Yeah, welcome students. So இன்னைக்கு நம்ம CBSE 10th Mathsல exercise 1.3 and second question and third question பார்க்கலாம். So இப்போ எல்லாமே நம்ம 2023 to 24 சிலபஸ்க்கு புக் கொஷின் அது ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கொஷின் வரைக்கும் டோட்டலாக அது கொஷின் அது ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த 1.3ல செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஷின் இந்த கொஷின் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3 செகண்ட் கொஷின் என்ன அப்படின்றது பாருங்கள். Okay, so second question என்ன கொடுத்துருக்காங்க, prove that 3 plus 2 root 5 is irrational அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், irrationalனு ப்ரூவ் பண்ணோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 plus 2 root 5 அப்படின்றத ரேஷ்னல்னு எடுத்துக்கிறோம், அசம்ஷன் எடுத்து தான் போட போகிறோம். சேம் லைக் ஃபஸ்ட் கொஷின் தான், பட் சின்ன வேரியேஷன் வரும். So first let us assume 3 plus 2 root 5 is rational. Okay, so rational அப்படின்னா நமக்கு என்னது, it is in the form of p by q and q is not equal to 0. அதான் rational அப்படின்றது. So let us assume 3 plus 2 root 5 is rational அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ rational அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மில் எழுதணும், p by q ஃபார்மில் எழுதணும். 3 plus 2 root 5 is equal to a by b. a by bன்ற ஃபார்மில் எழுதியாச்சு. ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக இந்த a by bன்றது தேர் எக்ஸிஸ்ட் கோப்ரைம் இன்டிஜர், ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் இருக்கும், அப்போ தான் இந்த நம்பர் ரேஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ கோப்ரைம்னா தெரியும்னு நினைக்கிறேன், ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 1. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் கோப்ரைம் இன்டிஜர் a and b not equal to 0. Okay, so 3 plus 2 root 5 is equal to a by b. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த root 3 root 5 root 2 இந்த மாதிரி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் நம்பர்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 2 root 5 is equal to a by b minus 3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த root 5 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த டினாமினேட்டருக்கு இந்த 2 வந்துடும். ஸோ root 5 is equal to, முதல்ல 2 இருக்கட்டும், முதல்ல இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்சிஎம் எடுத்துடலாம் இல்லாட்டி. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், பின்னு வரும். ஸோ a minus 3b அப்படின்னு வந்துடும். இப்போ மட்டும் root 5 வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடில். root 5 is equal to a minus 3b, இங்கே மல்டிப்ளிகேஷன் 2 லெஃப்ட் ரைட் சைடில் வந்ததுன்னா டிவிஷன் வேணும். ஸோ a minus 3b divided by 2b. ஸோ இப்போ ரெண்டாக பிரிங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிடும். root 5 is equal to 1 a by 2b 1 minus 3b by 2b 1. இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது இந்த bb கேன்சல் ஆகிடுச்சுன்னா சாரி, root 5 is equal to a by 2b minus 3 by 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ a by 2b minus 3 by 2ன்னு வருது. அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னது, a and b are integers. ஸோ a and b are integers, அதே மாதிரி 3 by 2 நம்பர் இருக்குது. ஸோ இப்போ இந்த a and b இன்டீஜர்னால் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் நமக்கு இப்போ என்ன ஆகிடும், கண்டிப்பாக இது ரேஷ்னல் நம்பர்னு வந்துடும். ஓகே, அப்போ ரைட் சைடில் இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிளியராக என்ன தெரிஞ்சு போச்சு, ரேஷ்னல்னு தெரிஞ்சு போச்சு. பட் லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, root 5 இருக்குது. நம்ம ஏற்கனவே இதுக்கு பிஃபோர் கொஷனில் பார்த்துருக்கோம். இந்த root 5 root 3 root 2 இது எல்லாமே நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போது நமக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர் ரேஷ்னல்னு கிடைக்குது, லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் இர்ரேஷ்னல் இருக்குது. பட் நடுவில் நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது, ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துக்கணும். பட் இது லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூவும் ரைட் சைடில் ஒரு வேல்யூவும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது since a and b are integers, we get a by 2b minus 3 by 2 is rational. a by 2b minus 3 by 2 is rational. அப்போ ரேஷ்னல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதுனால root 5 ரேஷ்னல் ஆகிடும். அண்ட் ஸோ root 5 is rational. ஓகே, root 5 ரேஷ்னல் வந்துடும். பட் நாம் எடுத்த அசம்ஷன் என்னது, இதில் தப்பு. என்ன ரீசன், ஏன்னா எனக்கு root 5ன்றது ஏற்கனவே என்ன தெரியும், irrational தெரியும். பட் this contradicts the fact that
root 5 is irrational. நமக்கு ஏற்கனவே root 5ன்றது irrationalனு தெரியும். பட் இங்கே நமக்கு எப்படி வருது, ரேஷ்னல் வருது. அதனால் நம்ம இந்த கான்ட்ராடிக்ஷன் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அவர் இன்கரெக்ட் அசம்ஷன். நாம் இங்கே ரேஷ்னல்னு அசம்ஷன் தப்பாக எடுத்ததுனால இது மாதிரி வருது. ஓகே, ஸோ திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் arised இதனால் பிகாஸ் ஆஃப் அவர் incorrect assumption, because of our incorrect assumption that என்ன assumption எடுத்தோம், 3 plus 2 root 5 is rational அப்படின்னு நம்ம எடுத்த assumption தப்பு. 3 plus 2 root 5 is rational. ஓகே, அப்போ 3 plus 2 root 5 rational எடுத்த assumption தப்பு அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், 3 plus 2 root 5 is irrational. Therefore 3 plus 2 root 5 is irrational. ஓகே, இது இதுதான் ஆன்சர். இப்போ இதே மாடல் தான் தேர்டு கொஸ்டின். ஸோ தேர்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஆர் irrationals அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே கான்செப்ட் தான். ஸோ அதில் ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, 1/√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதே மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு இதை ரேஷ்னல்னு எடுக்கிறோம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 1/√2 இஸ் ரேஷ்னல். ஓகே, ஸோ ரேஷ்னல் அசம்ஷன் எடுக்கிறோம். அப்படி அசம்ஷன் எடுக்கும்போது தேர் எக்ஸிஸ்ட் கோப்ரைம் இன்டீஜர், தேர் எக்ஸிஸ்ட் கோப்ரைம் இன்டீஜர்ஸ் A and B. ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகிடும், B not equal to 0. ஓகே, ஸோ 1/√2 is equal to A by B. ஓகே, ஸோ 1/√2 is equal to A by, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்பயுமே √2 √3 √5 அப்படின்ற வேல்யூஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, ரிமைனிங்கில் ரைட் சைட் கொண்டு வந்துடுங்க. இப்போ 1/√2 equal to A by Bனா √2 is equal to நமக்கு என்ன வந்துடும், B by Aன்னு வந்துடும். அப்படியே ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் ரெண்டுமே, இது √2ன்னு எடுத்துக்கிறோம், இது B by Aன்னு வந்துடும். அப்போ B by A அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியும், இன்டீஜர், இது ரேஷ்னல்னு தெரியும். ரைட் சைடில் ரேஷ்னல்னு தெரியும், நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, √2ன்றது ஏற்கனவே இரேஷ்னல் நம்ம கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் A and B are integers. Okay, so B by A is rational. Okay, so B by A அப்படின்றது rational. So √2 is rational. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகிடும், √2ன்றது ரேஷ்னல் வந்துடும். பட் திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் த ஃபேக்ட், நமக்கு இது மாறுபட்டு வருது. ஏன்னா இது ரேஷ்னல், இதுவும் ரேஷ்னல் ஆகிடும். கண்டிப்பாக நமக்கு √2ன்றது இரேஷ்னல் ஏற்கனவே தெரியும். ஸோ பட் திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் த ஃபேக்ட் that √2 is irrational. ஓகே, ஸோ நம்ம எடுத்த அசம்ஷன் திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் √2 இஸ் irrational. நம்ம எடுத்த அசம்ஷன் இது தப்பாக வருது. ஓகே, இந்த கான்ட்ராடிக்ஷன் எதனால் வருது, நம்ம 1/√2 ரேஷ்னல் எடுத்ததுனால வருது. அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பு. ஸோ திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் as arised because of our incorrect assumption, because of our incorrect assumption that 1/√2 is rational. நம்ம எடுத்த அசம்ஷன் 1/√2 ரேஷ்னல் எடுத்ததுனால இது மாதிரி ஆகுது. அப்போ 1/√2 ரேஷ்னல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், therefore 1/√2 is irrational. ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் இதில் செகண்ட் ஃபார்முலேட் பாருங்கள். செகண்ட் ஃபார்முலேட் டேரெக்டாகவே உங்களுக்கு கொடுத்தாங்க 7√5 அப்படின்றது. ஸோ ஈஸியாகவே எழுதிடலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 7√5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அசம்ஷன் என்ன எடுத்துக்கிறோம், லெட் அஸ் அஸ்யூம் 7√5 இஸ் ரேஷ்னல். ஸோ ரேஷ்னல் எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் 7√5 is rational.
Okay, so rational எடுக்கும்போது 7 root 5 is equal to a by b. a by b. அப்போ a and b are நமக்கு என்னது co-prime integers. அதில் கண்டிப்பாக நமக்கு என்ன வருது a and b and b not equal to 0. So there exist a and b are co-prime integers. b not equal to 0. 7 root 5 is equal to a by b. நமக்கு எப்பயுமே என்ன வரணும் இந்த root 2, root 3, root 5 மட்டும் left sideல வரணும். ஸோ அப்போ root 5 is equal to ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ரெசிப்ரோக்கல் இந்த 7 இங்கே இருக்கிறது ரைட் சைடில் இருந்ததுன்னா a by 7b. ரெசிப்ரோக்கல்லாம் தேவையில்லை a by 7b. root 5 மட்டும் எடுத்துட்டோம்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ a by 7bன்றது நமக்கு என்னது a and b are integer. a by 7bன்றது rational. ஸோ a by 7b is rational. ஸோ a by 7b rational அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக root 5ன்றது நமக்கு என்னது rational. Then root 5 is rational. a by 7b rational root 5 rational ஆகிடும். இப்போ நமக்கு என்னது இது ரேஷனல் இதுவும் ரேஷனல். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் root 5ன்றது irrational தெரியும். But this contradicts that fact that root 5 is irrational. நமக்கு என்னன்னு தெரியும் root 5 வந்து irrational தெரியும். இந்த கான்ட்ராடிக்ஷன் எதனால் வந்தது நாம் இந்த 7 root 5 ரேஷனல் எடுத்ததுனால வந்தது. This contradict has arisen because of our incorrect assumption incorrect assumption 7 root 5 is rational. ஓகே ஸோ அப்போ ரேஷனல் அசம்ப்ஷன் தப்பு அப்படின்னா தேர்ஃபோர் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் we conclude 7 root 5 is irrational. Okay, so next இதிலே third Roman letter 6 plus root 2. Okay, so first 6 plus root 2 அப்படின்றது என்ன எடுத்துக்கிறோம் சேம் அதே கான்செப்ட் தான் a by b ன்னு எடுத்துக்கிறோம். Let us assume 6 plus root 2 is rational. ஃபஸ்ட் நம்ம ரேஷ்னல் எடுத்துக்கிறோம். அப்போ ரேஷ்னல் எடுக்கும்போது 6 plus root 2 is equal to என்னென்னு வந்துடும் a by b அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் a and b are நமக்கு என்னது கோப்ரைம் இன்டீஜர்ஸ் a, b are கோப்ரைம் இன்டீஜர்ஸ். ஸோ இதில் நமக்கு பியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் root 2, root 3, root 5 இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ root 2 is equal to a by b இது ரைட் சைடில் வந்தால் -6. ஓகே ஸோ a by b -6 அப்படின்னா நமக்கு a and b are இன்டீஜர்ஸ்னு வருது. அப்போ a and b are இன்டீஜர்ஸ்னால் கண்டிப்பாக நமக்கு என்னது இது ரேஷ்னல் அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் a by b -6 இஸ் ரேஷ்னல். பட் எனக்கு ரைட் சைடில் ரேஷ்னல் இருக்குது லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது root 2 இருக்குது. அப்போ root 2 என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ரேஷ்னல் வரும். தென் root 2 ஆல்சோ ரேஷ்னல். பட் நமக்கு இது ரைட் சைடில் ரேஷ்னல் இருக்குது root 2 ஆல்சோ ரேஷ்னல் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் root 2 வந்து irrational தெரியும். பட் திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் the fact that root 2 is irrational. நமக்கு ரேஷ்னல்னு வருது பட் root 2 is irrational அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கான்ட்ராடிக்ஷன் எதனால் வருது நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பான அசம்ஷனால். ஸோ தேர்ஃபோர் திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் has arisen because of our incorrect assumption.
that 6 plus root 2 is rational அப்படின்னு நம்ம எடுத்த அசம்ஷன்னால தப்பாக வருது. அப்போ எது நம்ம எடுத்த அசம்ஷன் தப்புனா therefore 6 plus root 2 is irrational. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ 10th CBSE மேக்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் ஏப்ரலில் ஆரம்பித்தது. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா வீக்லி 5 days கிளாஸஸ் இருக்கும். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லியுமே ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் இருக்கும். அது ரிலேட்டட் கொஷின்ஸ் எவ்ரி சண்டே வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும். அந்த வீக்கில் என்ன நடத்தினமோ அது எக்ஸாம்ஸ் இருக்கும். நடத்தும் போது என்சிஆர்டி கொஷின்ஸ், போர்டு எக்ஸாம் கொஷின், அது ரிலேட்டட் கொஷின்ஸ், 1 மார்க்கு, கேஸ் ஸ்டடி, டோட்டலாக போர்டு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் அக்டோபரில் முடிச்சுட்டு நவம்பர் டிசம்பரில் 30%, 50% டிசம்பர் வரும். ஜான்வரியில் டோட்டலாக போர்டு எக்ஸாம் எப்படி எழுத போகிறீங்களோ அதே சாம்பிள் கொஷின் மாடல் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 86106848 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டெமோ கிளாஸ் வேணால் பார்க்கலாம். அது பார்த்துட்டு வேணால் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஷின் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம் இப்போது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூட் 2 ரூட் 3 அப்படின்றதுலாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 7 minus root 5, ஓகே 7 root 5 கொஷின் கொடுத்தாங்க. 7 minus root 5 இப்போ எப்படி வரும்? 7 minus root 5 அப்படின்னா 7 minus root 5 is equal to p/q. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரூட் 5 ரூட் 3 அப்படின்னா லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். ரூட் 5 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் எனக்கு என்ன வரும்? 7q minus p/q அப்படின்னு வந்துடும். அப்போ 7q minus p/q அப்படின்றது ரேஷ்னல்னு தெரியும். பட் எனக்கு லெஃப்ட் சைடில் ஈக்குவல் டு ரேஷ்னல்னு வரும். இது வந்து நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பு. ஸோ அதனால் ரேஷ்னல். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும் ப்ரோட் எக்ஸாமில். வேறு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஷினும் 6 plus root 2 கான்செப்ட் கொஷின். இங்கே பாருங்கள் 3 plus root 5. ஸோ 3 plus root 5 p/qன்னு எடுத்தோம் அப்படின்னா root 5 is equal to p/q minus 3. ஸோ root 5 is equal to p minus 3q/q. ஸோ அப்போ இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறது ரேஷ்னல். பட் இது ரேஷ்னல்னால இதுவும் நமக்கு ரேஷ்னல் வந்துடும். நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பு. நமக்கு root 5 irrational தெரியும். ஸோ this contradicts the reason because of our incorrect assumption. ஸோ 3 plus root 5 is irrational. கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். பட் உங்களுக்கு அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும், அவ்வளோதான். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் 2 plus 3 root 5. இங்கே பாருங்கள் 2 plus 3 root 5. ஸோ 2 plus 5 root 3ன்னு வரும்போது நம்ம எந்த 5 root 3ன்றதை மட்டும் ரைட் சைடு root 3ன்றது மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ a minus 2/5 வந்துடும். இப்போ இது என்னது நமக்கு? இது ரேஷ்னல். இது ரேஷ்னல். பட் நமக்கு என்னன்னு தெரியும்? இதுவும் irrationalன்ற மாதிரி ஆகும். ஏன்னா அங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கனால. பட் நமக்கு ரூட் 5ன்றது ஏற்கனவே என்னன்னு தெரியும்? irrational தெரியும். ஸோ அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பு. என்னது 2 plus 5 root 3 is a irrational நம்பர். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டாலும் கான்செப்ட் நீங்கள் ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 இதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறீங்க. இதை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரைட் சைடில் மீதி கொண்டு வர நம்பர்லாம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரேஷ்னல் ஆகும். பட் ரைட் சைடில் ரேஷ்னல் வரும், லெஃப்ட் சைடில் irrational நம்பர் வரும். அப்போ நம்ம எடுத்த அசம்ஷன் தப்பு. ஸோ திஸ் இஸ் irrational நம்பர். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2 ஆரம்பித்து அது ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஷின் பார்க்கலாம். தேங்க்யூ.